கடன் தீரும், பணம் பெருகும். உங்களையும் குலதெய்வத்தையும் நம்பி நான் சொல்லும் மார்ச் மாதம் மைத்திரு முகூர்த்தத்தை நீங்கள் கடைபிடித்தால் பிப்ரவரி மாதம் 20 நபர்களுக்கு மேலே கடன் தீர்ந்திருக்கு. மார்ச் மாதம் 2 நாட்கள் வருகிறது. அந்த 2 நாளும் முழுமையாக உழைக்கணும், முன்னேறணும், செல்வத்தை பெருக்கணும், கடனை தீரணும்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை கடைபிடித்து பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், 100% நல்லது நடக்கும். நடக்க வேண்டுமென நான் பிரார்த்திக்கின்றேன். மணின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை, குபேரரே சரணம் குபேரரே துணை. ஆனந்த வணக்கம். அன்பு அன்பர்களே, உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை மனமாற பிரார்த்திக்கின்றேன். வரும் மார்ச் மாதம் 2 கடன் தீர்க்கும் நாள் வருது. முதல்ல அந்த நாளை சொல்கிறேன், அதோடு சேர்ந்து அந்த நாளில் வரக்கூடிய சக்தி மிக்க பரிகாரத்தை சொல்கிறேன், கடைபிடியுங்க. முதல் நாள் சரியாக மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 1:30 வரைக்கும் வருகிறது. மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை 12 மணியிலிருந்து 1:10. இரண்டாவது நாள் மார்ச் 29 ஏகாதேசி கரிநாள் ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வருகிறது. மதியம் 3 மணியிலிருந்து 4:30க்குள்ளே நீங்கள் கடன் அடைக்கக்கூடிய மைத்திரு முகூர்த்தம். இந்த 2 நாளில் ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பரிகாரத்தோடு செல்கிறேன். பரிகாரம் எதுக்காக சேர்த்து சொல்கிறோம்னா, சரியான நேரத்தில் சரியான தானியங்களை வச்சு இந்த இறை சக்தியான பிரபஞ்ச பேராற்றலை நம்பினோம்னா அந்த நம்பிக்கை நம்ம ஆழ்மனதில் பதிஞ்சு அந்த ஆழ்மன பதிவே பணம் வரும், கடன் தீரும், வெற்றி கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, மெயினாக நம்மளோட ஃபாலோயர் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை மற்றும் பாரிஸில் இருக்கிறீங்களா, அவங்க இதை கடைபிடிங்க. 100% ரிசல்ட் கிடைக்கும். கிடைக்கட்டும் பிரார்த்திக்கின்றேன். ஃபஸ்ட்டு மார்ச் 10 செவ்வாய்க்கிழமை ஒரு தட்டு நிறைய மாதுளம்பழத்தை உரிச்சு போட்டு அதற்கு சென்டரில் ஒரு நெய் அகல் விளக்கு ஏற்றி உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கோ அவ்வளவு வெற்றிலை எடுத்து வச்சுக்கோங்க. 5 வெத்திலை வச்சு அந்த 5 வெத்திலைக்கு மேலே சிறு சிறு விளக்கு ஏற்றிக்கங்க, நெய் விளக்கு ஏற்றிக்கங்க. அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பணத்தாளை வச்சு அந்த பணத்தாளுக்கு மேலே பிரியாணி இலையில் ஹோம் லோன் 30 லட்சம், கார் லோன் 10 லட்சம், 2 வீலர் லோன் 2 லட்சம், கோல்டு லோன் 20 லட்சம்னு என்னென்ன லோன் இருக்கோ அதையெல்லாம் பிரியாணி இலையில் எழுதி அந்த பணத்தாளுக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த மாதுளம்பழத்துக்கு தீபம் ஏற்றுனீங்களே, மாதுளம்பழ விதைக்கு கீழே சென்டரில் நெய் தீபம், அந்த நெய் தீபத்தை பார்த்து நமஸ்கார முத்திரையை வச்சுட்டு ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்லி ஒரு பிரியாணி இலை எடுத்து எரிச்சிட்டு ஒரு பணத்தாளை எடுத்து 4 புறமும் புணுகு தடவி ஒரு கவரில் போட்டு வைங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் 27 முறை சொல்லி ஒரு கவரில் அந்த பணத்தாளை போட்டு வச்சுட்டு அந்த பிரியாணி இலையை எரித்து விடுங்கள். பூஜை முடிஞ்ச உடனே கீழக்கக்கூடிய மாதுளம்பழத்தை கொஞ்சம் வடக்கு திசையில் தூக்கி போட்டுட்டு பேலன்ஸை நீங்கள் சாப்பிடுங்க. இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனேயே அந்த டைமுக்குள்ளே ஆன்லைனில் ஏதோ ஒரு தொகையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. அல்லது நீங்கள் எடுத்து வைத்த பணமே போதும். இதைய மறக்காமல் நீங்கள் செய்து பாருங்கள். 100% ஏதோ ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி இன்னொரு நாள் மார்ச் 29 3 மணியிலிருந்து 4:30 மணி. அன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னா, செல்வத்தை தரக்கூடிய ஏகாதேசி நாளும் கடன் சார்ந்து வட்டி சார்ந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய கரிநாளும் வருது. 3 மணியிலிருந்து 4:30 ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறங்காட்டிக்கு தட்டு நிறைய கோதுமையை பரப்பி சென்டரில் நெய்யகல் விளக்கு ஏற்றி அதே போலவே வெற்றிலைக்கு மேலே விளக்குக்கு பக்கத்தில் ஒரு பிரியாணி இலையில் முழு கடன் தொகை, அதற்கு பக்கத்தில் பணத்தாள் வச்சுட்டு இந்த பிரார்த்தனையை பண்ணிட்டு, அதாவது ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் 27 முறை சொல்லி பிரியாணி இலையை எரிக்கிறீங்க, கவரில் தூக்கி பணத்தை வைக்கிறீங்க. இதுவே எல்லா கவருக்கும் வச்சுட்டு அதற்கப்புறம் இந்த கோதுமையை எடுத்து பிரார்த்தனை பண்ணி கிழக்கு திசையில் மொத்த கோதுமையும் தூவி விடுங்கள். அதற்கப்புறம் ஆன்லைனில் ஒரு சிறு தொகையை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த 2 நாட்கள் மார்ச்
மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த 2 நாட்கள் மார்ச் 10 மற்றும் மார்ச் 29 இதை நீங்கள் நம்பி செய்தால் 100% இறையருள், குரு அருள், குபேரரின் அருள் மூலமாக உங்கள் கடனுக்கு உங்கள் மூலமாகவே தீர்வுகள் கிடைக்கும். நம்பி செய்யுங்கள், நல்லது நடக்கும். உங்களுக்காக நானும் பிரார்த்திக்கின்றேன். தொடர்ந்து இதுபோல் சூட்சும ரகசியங்களை தெரிந்து கொள்ள நம்மளோட டெலகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணலாம். இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் 15ஆம் தேதி நான் மதுரை வர இருக்கின்றேன். மதுரை நண்பர்கள் நான் நேரடியாக நடத்தும் கல்பத்தரு பயிற்சியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் தொலைபேசிகளை தொடர்பு கொள்ளுங்கள். குரு தீட்சை, கொங்கண சித்தரின் தீட்சை, அதற்கப்புறம் திருப்பதி ஏழுமலையானின் தனாகர்ஷண சூட்சமத்தை இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தரேன். மிஸ் பண்ணாமல் கலந்துக்கங்க. இதே பயிற்சி வகுப்பு மார்ச் 22ஆம் தேதி கோயம்புத்தூரிலும், மார்ச் 29ஆம் தேதி சேலத்திலும், ஏப்ரல் 1 வாரம் இலங்கையிலும் நடைபெற இருக்கின்றது. கலந்து கொள்ளுங்கள், வளம் பெறுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மார்ச் மாதத்தில் மார்ச் 15லிருந்து நான் நேரடியாக நடத்தும் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு பஞ்சவச்சி சாஸ்திரம் என்கின்ற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு 11 நாள் நடக்குது. உங்களோட ராசிக்கு எந்த பட்சியை வழிபடணும், அந்த பட்சியை பிரார்த்தனை செய்வது எப்படி, அந்த சூட்சம ரகசியத்தின் மூலமாக நம்மளோட காரியங்களை எப்படி சித்தியாக்கணும் அப்படிங்கிற ஆயக்கலைகள் 64 மிக முக்கியமான பட்சி சாஸ்திர கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.